ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೆ ನಿರ್ವಾಹಕೋರಹಿತ ಮೇಮಗಡಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ மூலம் கூறவோர் மொழிந்த வதனங்கள் தன்னை மிக கொண்டு காத்தோர் தம்முயிர்க்கு மேல்நணியா சேரச்சமைத்தவர சீர்வஜனபூஷணம் என்னும் பேர் இக்கலை கேட்டார் பின் ஆகண்டோத்கண்ட வைகுண்ட பிரியாணாம் கண்டபூஷணம் குருடா ஜகதா உக்தம் வியாப்தம் வஜனபூஷணம் பேரு தருவிக்கும் அவள் தன் பெருமை ஆறு பெருவான் முறை அவன் கூறு குருகை பணுவல் கொள்வதிலையாகிய குளிர்ந்தவருள்ளார் மாறில் புகழ் வன்மையோடலாம் வஜனபூஷணம் அதில் தேரிட நமக்கருள் முடும்பை இறை என் சேர் என் கடல்கள் சேர் என் மனனே அட்டாக்கராட்ச மனுராஜ பதத்ரயாத்தரிட்டாம் மமாத்திர விததாத்ய யதீந்திரநாத சிட்டாகிரகண்ய ஜனசேவிய பவத்பதாப்ஜே கிருட்டாத்துரித்யமனுபூய மமாஸ்ய புத்திஹி லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமஹ. சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமாடு நிர்கேத்க கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் வஜனபூஷணம் என்கிற திவ்ய சாஸ்திரத்தினுடைய அர்த்தானுபவத்திலே கடந்த பல தினங்களாக அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் அனுபவிக்க வேண்டிய வாக்கியம் 148வது வாக்கியம். இதிலே கீழே கர்ம ஞான பக்தி யோகாதிகள், கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் முதலானவைகள் பிரபத்திக்கு உபாயம் அன்று என்று கீழே காட்டினார். அதற்கு மேலே பிரபத்தியும் உபாயம் அன்று. ஏனென்றால் எம்பெருமானுடைய நிரங்குச சுவாதந்திரியம், அதாவது அவனுடைய இட்டப்படி செயல்படுகின்ற தன்மைக்கு அது குறைவு. நாம் பிரபத்தி பண்ணுவது என்பது, அதாவது கீழே பிரபத்தினுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லி இந்த பிரபத்தி என்பது நாம் பண்ணுகின்ற பிரபத்தி என்பது அகங்கார மிஸ்ரமாய் இருக்கும், அகங்கார கர்ப்ப மிஸ்ரமாய் இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு பிரபத்திக்கு தோஷம் உண்டு. என்ன தோஷம்? நாம் பற்றும் பொழுது அதற்கு ஒரு தோஷம் ஏற்படுகிறது, அதாவது அகங்கார தோஷம். நான் பற்றினேன் என்கிற அகங்காரம் வந்துவிடும், அது பிரபத்திக்கு தோஷம். இது ஒரு வார்த்தை. இன்னொன்று என்ன சொன்னார் பிள்ளலோகாச்சாரியார்? பிரபத்திக்கு உபாயம் எது என்றால் அவன் நினைவு. அப்போ கீழே சர்வஸ்லோகத்திலே என்ன சொன்னான் கண்ணனம் பெறுவான்? சர்வதர்மான் பரித்யஜ்யா என்று எல்லா தியாகங்களையும் விடு, என் திருவடிகளை உபாயமாக பற்று, நான் உன்னை எல்லா விதத்திலே இருந்தும் எல்லா பாபங்களிலே இருந்தும் விடுவிக்கிறேன்னு சொன்னானோ. அப்போ இந்த ஜீவன் மேலே ஏதோ ஒரு கர்த்திருவம் இருக்கிறது. என்ன கர்த்திருவம்? அதாவது எல்லா உபாயங்களையும் விடுதல் என்கிற உபாயத்தினுடைய தன்மை சொல்லப்படுறது. அப்படி விட்டாயாகில் என்னை பற்றுவாயாகில், ரெண்டு காரணம் சொன்னான். அப்போ ஆக என்ன அர்த்தம் இங்கே காட்டப்படுகிறது? இது கர்மயோகாதிகளிலே இழிந்தவர்களுக்கு.
சரணாகதி பண்ணினவர்கள் யாரு? தொமேவ உபாய பூதோமே இது பிரார்த்தனாமதிகி சரணாகதிகின்னு சொன்னாலும் அந்த நிலையில இருப்பவர்களுக்கு கர்மஞான பக்தி யோகாதிகளிலே இழிந்தவர்களுக்கு அது கர்மஞான பக்தி யோகாதிகளிலே இழிந்தவர்களுக்கு அது எது? அது எல்லா தியாகங்களையும் விட்டு என்னுடைய திருவடிகளை பற்று என்பது. நாம் அன்றிலே சொல்லிட்டு இருக்கோம், சாஸ்திரம் என்பது ஒன்று, சம்பிரதாயம் என்பது ஒன்று. சாஸ்திரம் என்பது விதித்து செய்வது, சம்பிரதாயம் என்பது விரும்பி செய்வது. அப்போ இந்த சாஸ்திர ரீதியாக அது கீதா சாஸ்திரம் அல்லவா, இது சம்பிரதாய சாஸ்திரம் அல்லவா, ஸ்ரீவசன பூஷணம். ஆக அதற்கு மேற்பட்ட நிலை அல்லவா. ஆகையினாலே கர்மஞான பக்திகளிலே ஈடுபட்டவர்கள் அதை விட்டு எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பது கண்ணனெம்பெருமான் சொன்ன கீதா சாஸ்திரம். ஆனால் சம்பிரதாயம் என்ன சொல்றது? அப்படி நீ விட்டு பற்றினாயாகில் நான் பற்றினேன் என்று அகங்காரம் வந்துவிடும். ஆகையினாலே அந்த கர்த்திருவத்தையும் ஜீவாத்மாவான நாம் ஏற்படுத்தி மேற்கொள்ளாமல் அந்த கர்த்திருவத்தையும் அவன் தலையிலே வைத்தல். இது பாரதந்திரியம், அது சுவாதந்திரியம். எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்திலே நாம் தலையிட்டோமானால் அது நமக்கு அகங்காரமாய் இருக்கும். இது சம்பிரதாயத்திலே சொல்லுகின்ற அர்த்தம் என்று கீழே காட்டி நாம் இதுவரையில் அனுபவித்த அனுபவம் என்ன அப்படின்னால், சாஸ்திரம் சொல்லுகின்ற பிரபத்தியும் சம்பிரதாயம் சொல்லுகின்ற பிரபத்தியிலே அவன் எம்பெருமானுடைய கிருபைதான் முக்கியம், எம்பெருமானுடைய கிருபைதான் பிரதானம். அது அகங்கார கர்ப்பம் இல்லாதது, அது அவனுடைய கிருபையாலே விளைவது என்று கீழே அனுபவித்தோம். அதற்கு மேலே நாம் அனுபவிக்க வேண்டிய வாக்கியம் 148வது வாக்கியம். அதாவது இதுவரையில் எம்பெருமான் ஜீவனை பற்றும் உபாயம், எம்பெருமான் ஜீவனை பற்றும் பற்றே உபாயம் என்று விளக்கப்பட்டது. எம்பெருமான் ஜீவன் பற்றும் பற்றை கண்டு இறங்கி அவனுக்கு வசப்பட்டு இருக்கிறான் என்பதை காட்டிலும் தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே வந்து வசப்பட்டிருக்கிறான் என்பதே வலிமை மிக்கது என்று 2 அர்த்தத்தை காண்பித்தார். அதற்கு மேலே காண்பிக்கிறார் வாக்கியம் 148. கிருபையாலே வரும் பாரதந்திரியத்தை காட்டில் சுவாதந்திரியத்தாலே வரும் பாரதந்திரியம் பிரபலம் என்பதற்கு ரொம்ப முக்கியமானது என்று ஒரு அர்த்தம். பிரபலம் அல்லது விசேஷமானது என்று அர்த்தம். உலகத்திலே சில காரியங்களை சொல்லுகிறோம், அது பிரசித்தமாக இருக்கிறது அல்லவா. அதனாலே பிரசித்தம் என்கிற அர்த்தத்திலேயும் வரும். பிரபலம் என்றால் வலிமை, பிரசித்தம் என்றால் பிரபலம் என்றால் வலிமை மிக்கது என்று அர்த்தம், உயர்ந்தது என்று அர்த்தம். அப்போ இப்போ 2 வருது. யாரு? இந்த எம்பெருமான் இந்த ஜீவனை அங்கீகரிக்கும் பொழுது 2 விதமாக அங்கீகரிக்கிறான். ஒன்று கிருபையாலே அங்கீகரிக்கிறான், இரண்டாவது தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே அங்கீகரிக்கிறான். இவனை அங்கீகரிக்க வேணும் என்கிற சுவாதந்திரியம் எவ்வளவு தோஷமுள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு குற்றமுள்ளவனாக இருந்தாலும் அவனை அங்கீகரிக்க வேணும் என்று எம்பெருமான் நினைத்து விட்டான். ஆனால் அவ்விடத்திலே எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் எளிவாக காட்டப்படுகிறது. இவனை அங்கீகரிக்க வேண்டும் என்று கிருபையாலேயே அங்கீகரிக்கலாம். அப்ப கிருபையாலே அங்கீகரிப்பது, எம்பெருமான் தன் கிருபையாலே இந்த சேதனனை அங்கீகரிப்பது. இரண்டாவது எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே இவனை அங்கீகரிப்பது. இந்த 2 இருக்கிறதல்லவா. இந்த 2லே எது சிறந்தது, எது பிரபலமாக இருக்கிறது, எது முக்கியமானது, எது இனிமையானது, எது விசேஷமானது என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். அதாவது வேறு எவரையும் பற்றாது, வேறு எவரையும் மற்ற தேவதாந்தரங்களையும் மற்ற உபாயங்களையும்
பற்றாது தன் திருவடிகளில் வந்து ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தன் என்று 2 பேர் இருக்கான். அதாவது எம்பெருமான் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று காத்திருப்பவன் ஒருவன். எம்பெருமான் அங்கீகரிப்பானோ மாட்டானோ, நம்முடைய பாபங்களை பார்த்து தண்டிப்பானோ என்று சம்சயத்தோடு இருப்பவன் ஒருவன். அப்ப 2 பேர் இருக்கான். எம்பெருமான் நம்மை அங்கீகரிப்பான் என்கிற நிச்சயமான ஹிருதயத்தை, நிச்சயமான மனதை உடையவர்கள். நம்முடைய பாவங்களை பார்த்து எம்பெருமான் அங்கீகரிப்பானோ மாட்டானோ என்று சம்சயப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் சிலர். எம்பெருமான் அங்கீகரித்தாலும் சரி, அங்கீகரிக்காவிட்டாலும் சரி, அப்படியே இருந்து விடுவோம் என்று இருப்பவர்கள் சிலர். ஆக 3-4 அதிகாரிகள் கண்ணெம்பெருமான் பகவத்கீதையிலே ஆர்த்தகா பிரபன்னகா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி என்று 4 விதமான அதிகாரிகளை அங்கே காட்டுகிறான். அப்போ இவ்விடத்திலே தனக்குண்டான கருணையாலே அவர்கள் சொன்னதை செய்யும்படி வசப்பட்டிருக்கை எம்பெருமானுக்கு உண்டு ஆர்த்த பிரபத்தி. அப்படின்னா என்ன? உடனே மோட்சமடைய வேண்டும் என்கின்ற சரணாகதி. எம்பெருமானே தேவரீர் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்கிறார் அல்லவா ஆழ்வார். அப்படி எப்பொழுது சேர்த்து கொள்ளப் போகிறாய், எப்பொழுது சேர்த்து கொள்ளப் போகிறாய் என்று உடனேயே மோட்சத்தை வேண்டும் என்று செய்யும் சரணாகதி. ஒரு யானையின் மாலை, இப்போ இது ஒரு சரணாகதி. இன்னொன்று, அந்த காலத்திலே ராஜாக்கள் வம்சவிருத்தி இல்லாது போனால் ஒரு யானையினுடைய கையிலே மாலையை கொடுத்து அது யார் கழுத்திலே போடுகிறதோ அவன்தான் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இதை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதுபோலே நிரங்குஷ சுதந்திரனான யானையாகிற எம்பெருமான் யாரை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான், ஆனால் அவன் கழுத்தில் யானை மாலையிடுவது போல இட்டு அவனை அங்கீகரித்து கொள்ளுகிறான். ஆகையினாலே அந்த யானையிடம் கேட்க முடியாது, ஏன் இவனுக்கு போட்டாய், ஏன் அவனுக்கு போடலை, அவன் கல்வி கேள்விகளில் சிறந்தவன், இவன் ஏழை தரித்திரன், இவன் கழுத்தில் மாலையை போடலாமா என்று யானையை யாரும் கேட்க முடியுமா? இவன் நிரங்குஷ சுதந்திரனானபடியினாலே, நிரங்குஷ சுதந்திரன், அங்குசத்தின் அங்குசம் என்றால் யானையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு அங்குசம்னு பேர். இவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன பாகனானவன் அது ஒரு சின்ன ஈட்டி மாதிரி வச்சுண்டு ஏதோ அவன் பாஷையில் சொல்லுவான். அந்த யானைக்கும் அவனுக்கும் ஒரு பாஷை புரியும். அது நில்லுனா நிற்கும், ஓடுனா ஓடும், ஹாய் சொல்லுனா சொல்லும், ரங்கா சொல்லுனா சொல்லும், சாமரம் வீசுன்னா வீசும், மௌத்தார்கான் வாசிக்கும், எல்லாம் பண்ணும். அவ்வளோ பெரிய உருவமுள்ள யானை ஒரு யானை பாகனுடைய ஒரு அங்குசத்திற்கு கட்டுப்படுவது தான் அங்குசம். அந்த மாதிரி எந்த அங்குசமும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவதுதான் நிரங்குத சுவாதந்திரியம் உடையவனான எம்பெருமான். எம்பெருமானும் தன் நிரங்குத சுவாதந்திரியத்தாலே ஒருவனை தனக்குரியவனாக ஆக்குகிறான் என்னுமிடமும் உண்டு. இதில் சரணமடைவனை அடைந்தவனை காக்கும் முந்தின உதாரணத்தில் சில சமயங்களில் தன் சுவாதந்திரியத்தாலே எம்பெருமானவர்களை தள்ளிவிடுவதும் உண்டு. சில பேரை அங்கீகரிக்கிறான், சில பேரை தள்ளுகிறான். எதனால? தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே, தன்னுடைய இருக்கக்கூடிய தன்மையாலே சில பேரை தள்ளுவதும் உண்டு, சில பேரை கொள்ளுவதும் உண்டு. இப்படி சரி சுவாமி, அப்போ இவனை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அது எம்பெருமானுடைய திருவுள்ளம். இவனை நிராகரிக்க வேண்டும் என்றால் அதுவும் எம்பெருமான் திருவுள்ளம் என்ப அர்த்தத்தை நிலைநாட்டி வருகிறார். அதற்கு மேலே இந்த அர்த்தத்தினால் வேதத்தினாலேயும் ஏற்கப்பட்டது இந்த அர்த்தம் என்கிறார் வாக்கியம் 149. இவ்வர்த்தத்தை வேதபுருஷன் அபேட்சித்தான். அதாவது இவ்வர்த்தம் என்கிறது முன்வாக்கியங்களிலே சொல்லப்பட்ட எம்பெருமான் பற்றும் பற்றை வேத புருஷன் அபேட்சித்தான், இதை அபேட்சித்தான் என்றது
நாயமாத்மா பிரவச்சேன லப்யः பிரவச்சனேன லப்யோ ந மேதயா ந மகுதா ஸ்ருதேன யமோ வைஷவ்ருணுதே தேன லப்யः தஸ்ஸேஷாத்மா விவருணுதே தனும் ஸ்வாம் என்று கடவல்லியிலே சொல்லப்படுகிற ஒரு வேத மந்திரம். அதாவது பக்தியற்ற இந்த பரமாத்மா பக்தியற்ற சிரவணத்தினாலும் மனனத்தினாலும் தியானத்தாலும் 3 விதமான அர்த்தங்கள் சொல்கிறது வேதம். முதலிலே சிரவணம், அதாவது பகவான் குறித்த விஷயங்களை கேட்க வேண்டும், சிரவணம். அதற்கு பிறகு மனத்தினால் நினைக்க வேண்டும். அதற்கு பிறகு தியானத்தினாலேயும் தியானம் செய்து உடலிந்திரியங்களை அடக்கி மனதை அடக்கி உட்கார்ந்து செய்யக்கூடிய காரியம். ஆக இந்த 3னாலேயும் இந்த படமா பக்தி அற்ற இந்த 3 பேர் என்னதான் மனசில் தியானம் பண்ணாலும் சரி, என்னதான் நல்ல கதைகள் கேட்டாலும் சரி, என்னதான் தியானம் பண்ணினாலும் சரி, எம்பெருமானிடம் பக்தியற்ற அவன் என்ன பண்ணுவான்? பரமாத்மா அடையத்தக்கவன் அல்லன். எவனை பரமபுருஷன் வரிக்கிறானோ, இவன் என்ன பண்ணினாலும் எவனை பரமபுருஷன் வரிக்கிறானோ அவனே அங்கீகரிக்கப்படுபவன். அவனுக்கு இந்த பரமாத்மா திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்வரூபத்தை காட்டுகிறான் என்று கடவல்லியிலும் முண்டோகபனிஷத்திலும் 2 இடங்களிலேயும் ஓதப்பட்டிருக்கையால் வேதபுருஷன் ஆதரித்தான். எது? எவன் ஒருவன் பக்தியினாலே, அதாவது சிறந்த பக்தியினாலே இருக்கிறானோ அவனை அங்கீகரிப்பதும் தள்ளுவதும் உண்டு. எதனாலே? எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தினாலே என்று வேத புருஷனும் அபேட்சித்தான், ஆதரித்தான் என்று கருத்து. பலமுறை ஓதுவது ஆதரித்ததை காட்டுவதன்றும். உடனே ஒரு சந்தேகம் வரும். சேதனன் கேள்வி வருகிறோம், கேள்வி கேட்டோம் பிரலோகாச்சாரியரை, சுவாமி நீ சொல்வதெல்லாம் சரி, அப்போ நம்ம கையிலே ஒன்றுமே வேண்டாமா? சேதனன் பிரார்த்திக்காமலே இருக்கும் போதும் அவர்களை எம்பெருமான் கை கொண்ட இடம் உண்டோ? ஒரு பிரார்த்தனை வேண்டாமா? பிரார்த்தனை இல்லாமல் எம்பெருமான் கை கொண்ட இடம் உண்டோ? உண்டு என்கிறார் வாக்கியம் 150. அபேக்ஷா நிரபேக்ஷமாக திருவடிக்கும் ஸ்ரீ குகப்பெருமாளுக்கும் இது உண்டாய்த்து. அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான பிரார்த்திக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, ஆனால் 2 பேரையும் எம்பெருமான் மிகவும் விரும்பினான். யாரை? அவ அபேக்ஷா நிரபேக்ஷமாக, அபேக்ஷா நிரபேக்ஷம் அப்படின்னால் எந்த விதமான பிரார்த்தனையோ அல்லது எந்த விதமான எதிர்பார்ப்போ, சரணாகதி பண்ண வேணும், பண்ணினால் இது என்கிற எண்ணமோ எதுவும் இல்லாமல் அபேக்ஷா நிரபேக்ஷமாக என்று தொடங்கி, அதாவது அவர்களிடம் வேண்டுதல் இல்லாமல் இருக்கும் போது பம்பா நதிக்கரையிலே இருந்த குகனுக்கும் கங்கை நதிக்கரையிலே இருந்த ஹனுமானுக்கும் ராமபிரான் தானே சென்று அருளினான் என்றோ, அவன் இருக்கின்ற இடம் தேடி சென்று அருளினான் என்றோ குகப்பெருமாளுக்கும் திருவடிக்கும். ஆகையால் எம்பெருமான் பற்றும் பற்று இவ்விருவருக்கும் உபாயமாக ஆக கடவது. இன்னொரு கேள்வி கேட்டுட்டோம். எம்பெருமான் சுதந்திரனாய் சேதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தமபியபாஷத சௌமித்ரே சுக்ரீவ சசிவம் கபிம் வாக்கியஜ்யம் மதுரைஹி வாக்கேஹி ஸ்நேகயுக்த பரிந்தமா. இது ராமாயணத்திலே கிஷ்கிந்தா காண்டத்திலே வருகின்ற ஒரு ஸ்லோகம். இதில் ஒரு அற்புதம் என்ன ஸ்ரீவச்சனபூஷணத்தில்னா, எடுக்கக்கூடிய பிரமாணங்கள், சுவாமி பிள்ளலோகாச்சார் எடுக்கக்கூடிய பிரமாணங்கள் அனைத்துமே சுமார் 90% ஸ்ரீராமாயணத்தை அடிவற்றியே இருக்கிறது. மகாபாரதத்தையும் ஸ்ரீராமாயணத்தையும் அடிவற்றியே இருக்கிறது. ஏன் என்றால் இந்த 2ம் இதிகாசங்கள் அல்லவா?
பூமியிலே நடந்ததல்லவா? புராணங்கள் என்பது பூமியிலே நடந்திருந்தாலும் அது ரிஷிகள் சொன்னதல்லவா, வியாசபராசரர்கள் சொன்னதல்லவா? இது அப்பொழுது நடந்த விஷயம் அல்லவா? ஆகையினாலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணினா, ஸ்ரீராமாயணத்தையும் மகாபாரத்தையும் அதிக பிரமாணமாக காட்டினார்கள். அத்தோடு இல்லாமல் இந்த ஸ்ரீவஜன பூஷணத்திலே ஸ்ரீராமாயணமே பிரதானமாக அர்த்தமாக காட்டப்படுகிறது. ஏனென்றால் தொடங்கும் பொழுதே வேதார்த்தம் அறுதியிடுவது இதிகாச புராணங்களாலே என்று இதிகாசத்தை எடுத்த இரண்டாவது சூத்திரத்திலே சொன்னபடியினாலே இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தினுடைய பிரமாணத்தையே அதிகமாக எடுத்திருக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். அதாவது பகைவரை அடக்க வல்ல லக்ஷ்மணா சுக்ரீவனுக்கு மந்திரியாகவும் பேசத் தெரிந்தவனாகவும் இருக்கும் அந்த அனுமனோடு இனிய வார்த்தைகளாலே அன்புடன் கூடியிருக்கும்படி பேசுவாயாக. முதலிலே அனுமன் வருகிறான் சுக்ரீவ ஆக்கியினாலே. இங்கே வந்து ராமபிரானோடு என்ன விஷயம் இங்கே வந்தால் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தான். அப்போ சொல்லுகிறான் ராமபிரான், ஏ லக்ஷ்மணா, அவனை பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய பேசுவதை வல்லதை பார்த்தால், நான் ரிக்வேத வினீதஸ்யன யஜுர்வேததாரிணः சாமவேத விதுஷா சக்கமேவம் பிரபாஷிதம். வந்திருக்கிறவன் 4 வார்த்தை தான் சொன்னான். நான் அனுமனுடைய மந்திரி, நான் சுக்ரீவனுடைய மந்திரி, என்னுடைய பெயர் ராமன், என்னுடைய பெயர் அனுமான். அவர் கிஷ்கிந்தா மலையிலே இருக்கிறார், அவர் மனைவியை பிரிந்திருக்கிறார், உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும் என்று நினைவிலே இருக்கிறார். இவ்வளவுதான் சொன்னான். ஆனால் ராமபிரான் நேர பேசியிருக்கலாமோனா? நேர பேசலை. ஏன்னால் இப்போ வந்திருக்கிறவன் தூதுவன். ஆகையினாலே தன் தம்பியை இட்டு சொல்கிறான். விரிஞ்சனோ விளைவலானோ யார்களோ இச்சொல்லின் செல்வன் என்கிறார் கம்பராமாயணத்தில். நன்றாக சாமவேதம் படித்தவன் போல் தெரிகிறது, நல்ல ருக்வேதம் படித்தவன் போல் தெரிகிறது. யஜுர்வேததாரிணா, தரிக்கிற சக்தியை பார்த்தால் இவன் யஜுர்வேதம் படித்தவன், அவன் நவவியாகரண பண்டிதன் அல்லவா? ஆகையினாலே லக்ஷ்மணா, நீ இனிமையாக பேசு, தன்மையாக பேச தெரிந்தவனாக இருக்கான், சுக்ரீவனுக்கு மந்திரியாகவும் இருக்கலாம் என்று அன்புடன் கூடியிருக்கும்படி பேசுவாயாக என்றும். மாழைமான் மடநோக்கி உன் தோழி ஒம்பி எம்பி என்றொழிந்திலை. இது குகனோடு ஏற்படுகின்ற வார்த்தை சொல்லாம். வார்த்தையாடும் பொழுது என்ன சொல்றான்? குகனோடு. இப்போ சுக்ரீவ அனுமானை பார்க்கும் பொழுது லக்ஷ்மணனை பார்த்து பேசுனான். இப்போ ராமபிரான் நேரே பேசுகிறான். அதுதான் திருவடிக்கும் குகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமை. என்ன சொன்னான்? ராமபிரான் 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு போனான். ராமபிரான் குகன் இருக்கிற இடத்துக்கும் திருவடி இருக்கிற இடத்துக்கும் எம்பெருமான் தான் போனான். ஆனால் குகனோடு தோழமை கொண்டதுமோர் அடையாளம் என்கிறார் அல்லவா ஆழ்வார். அப்படி நின்னொடும் ஐவரானோம் குன்று சூழ்வான் மகரிடம் அறுவரானோம் நின்னொடும் எழுவரானோ அகமர் காதல் ஐயா என்று அற்புதமான ஒரு பாசுரம் கம்பராமாயணத்தில் நடவார். அதாவது குகனுடன் ஐவரானோம், 4 பேராக இருந்தோம். குகனுடன் ஐவரானோம், குன்று சூழ்வான் மகன் சுக்ரீவனோடும் அறுவரானோம், விபீஷணா நின்னொடும் எழுவானானோம் என்று நட்பு பாராட்டினான் அல்லவா எம்பெருமான். அப்படி மாழைமான் மடநோக்கி என்பது ஆக. இவர்கள் யாராவது பிரார்த்தித்தார்களா? குகன் பிரார்த்தித்தானா? அல்லது திருவடி பிரார்த்தித்தானா? சரணாகதி பண்ணானா? தொமேவ உபாய பூதோமே இது பிரார்த்தனாமதியின் சரணாகதி பண்ணானா? இல்லையே. ஆனால் இவர்களை அங்கீகரிக்க வேணும் என்பதற்காக தன்னுடைய நிரங்குத சுவாதந்திரியத்தாலே எம்பெருமான் அங்கீகரித்தான் என்று அந்த வாக்கியத்தை அனுபவித்து முடித்தார். அதற்கு பிறகு இவன் முன்னிடும் அவர்களை அவன் முன்னிட வேண்டும் என்னுமிடம் அபய பிரதானத்திலும் காணலாம்.
151வது வாக்கியம். அதாவது இந்த ஜீவாத்மா எம்பெருமானை ஆசிரியிக்கும் பொழுதும் புருஷகாரமாக முன்னிடுபவர்களை, யாரு? பெரிய பிராட்டியார் முதலானவர்களை எம்பெருமான் சேதனர்களை தானே ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் முன்னிடுகிறான் என்னும் விஷயம். அதாவது எம்பெருமான் சேதனங்களை தானே ஏறிட்டு கொள்ளும் பொழுதும் முன்னிடுகிறான் என்கிற விஷயம் அனுமன் குகன் ஆகியோரை ஏற்றுக்கொண்ட இடத்தில் மட்டுமல்லாமல் ஸ்ரீ விபீஷணாழ்வானை ஏற்றுக்கொண்ட இடத்திலும் காணலாம் என்று கருத்து. எப்படி எனில், சோகம் பருஷத்தே பருஷித்தேன ததவச்சமவானிதா தக்வா புத்திரம் ச தாரம் ச ராகவம் சரணம் கதஹ. ஹே ராகவா, தேவரையருடைய சரணமாக, தேவருடைய திருவள்ளிலை உபாயமாக, தேவருடைய திருவள்ளிலை அடியேன் சரணம் பற்றுகிறேன். சோகம் ராவணனாலே கடுமையாக பேசப்பட்டவன், வேலைக்காரன் போலே அவமதிக்கப்பட்டவன், பிள்ளைகளை மனைவியையும் விட்டு ராமபிரானை சரணமடைந்தேன் என்று சரணம் புகுந்து நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. எல்லா உயிராலும் சரணமடையத்தக்கவராய் பெருங்குணவாளரான ஸ்ரீ ராமபிரான் பொருட்டு அவரை வந்தடைந்திருக்கிற விபீஷணன் என்னும் பெயருடைய என்னை விரைவில் அங்கீகரியுங்கோள் அல்ல, அங்கீகரிக்க செய்யுங்கோள். இந்த இடத்துல ரெண்டு விஷயம். நேரடியாக ராமபிரானை பிரார்த்திக்கவில்லை. ராகவம் சரணம் கதகா, நான் ராவணனை சரணமாக பற்ற வந்திருக்கிறேன் என்று யார்கிட்ட முதல்ல சொல்றா? சுக்ரீவாதிகள்கிட்ட. அந்த வானரெல்லாம் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த விபீஷணன் சுக்ரீவனை பார்த்து இங்கே சரணம் புகுகிறான். சுக்ரீவாதிகள்கிட்ட பிரார்த்திக்கிறான். என்ன? ஆனயனம் அரிஸ்ரட்ட தத்தமஸ்ய பயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவா யதி வா ராவணஸ்வயம். அதாவது இந்த சுக்ரீவனோ சுக்ரீவன் என்ன பண்ணினான்? அப்படி இருக்கும் பொழுது இப்போ சுக்ரீவன் வேண்டான்கிறான். பல சமயத்திலே வாத பிரதிவாதங்கள், அங்கதன், நீலன், ஜாம்பவான் எல்லாரும் யோஜனை கேட்டான். அப்போ ஆனேனம் அரிஸ்ரேட்ட அப்படி பல வாத விவாதங்கள் நடக்கிறது. விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். ஏன் அந்த ராவணனே வந்தால் கூட தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவனை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி யார் தடுத்தார்களோ அவர்களை முன்னிட்டு கொண்டே விபீஷணனை அங்கீகரித்தான். என்னாதே சுக்ரீவனே விபீஷணனே ஆகிலும் சரி, ராவணனே ஆகிலும் சரி, அவனையும் அனுமானையும் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் பிராட்டி அருகாமை இல்லாமையாலே அவளை முன்னிட்டு விளங்கவில்லை. ஆயினும் பிராட்டி ராவணனால் இலங்கைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட பொழுது சுக்ரீவனும் ஹனுமனும் நிற்கிற இடத்தில் தன்னுடைய ஆபரணங்களையும் போட்டு அவளை கடாட்சித்து சென்றான். யாரு? இந்த பிராட்டி இங்கேருந்து ராவணன் தூக்கிட்டு போகும்பொழுது அங்கே கடாட்சித்து தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போட்டு அங்கே கடாட்சித்து சென்றான். அதுக்கு பிறகு லங்கைக்கு எழுந்தருளிய பொழுதும் ஸ்ரீ விபீஷணனை ராமபிரான் திருவள்ளியை அடையும்படி பிராட்டி கடாட்சிக்கையாலும் தன்னுடைய அவளுக்கு காவலாக நின்ற திரிஜடை விபீஷணனுடைய பெண், அந்த திரிஜியினுடைய பெண்ணாகிற விபீஷணனுடைய பெண்ணாகிற திரிஜடையாலும் பிராட்டி கடாட்சிக்கையாலும் ராமபிரான இருவரையும் திருவடி விபீஷன் ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் பிராட்டியை முன்னிட்டு கொண்டே ஏற்றுக்கொண்டான் என்று கொள்ளலாம். அவளுக்கு ரெண்டு பேருக்கு பிராட்டி கூட இல்லையே, பிரகாரம் இல்லையேங்கிற கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே பிராட்டி தன்னுடைய ஆபரணங்களை வீசிட்டு கடாட்சிச்சுட்டு போயிருக்கான். அதே மாதிரி விபீஷணனுடைய பெண்ணான திரிஜடை பல விஷயங்களை விபீஷணனை பற்றி சீதா பிராட்டிக்கு சொல்ல சீதா பிராட்டி மானசீகமாக கடாட்சித்தாள். ஆகையினாலே அப்படியும் கொள்ளலாம்.
எந்து பரதந்திரியாயன பிராட்டிக்கு பெருமாளுடைய நினைவை மீறி தனியாக ஒரு செயல் பொருந்தாதன்றோ, பிராட்டி இல்லாமல் செயல்பட முடியாதே, அதை இப்படியும் கொள்ளலாம் என்றும் ஆகையால் அன்றோ எம்பெருமான் பற்றும் பற்றை சொல்லுகிற இடத்தில் விபீஷணாழ்வானை ஏற்றுக்கொண்டதையும் இவர் சொன்னார். ஆக இவ்வளவு விசேஷமான அர்த்தம். அதாவது இப்போ பிரபத்தி உபாயம் அன்று என்றும் பிரபத்தி அபாய கோடியிலே சேருகிறது என்றும் எம்பெருமானுடைய கிருபையே உபாயம் என்றும் அந்த உபாயத்திற்கு நிரங்குத சுவாதந்திரியம் காரணம் என்றும் அவனை ரட்சிக்கும் இடத்தில் அடியார்களை அதாவது புருஷகாரபூதையான பெரிய பெரியாட்டியாரை முன்னிட்டு கொண்டு அங்கீகரிக்கிறான் என்பதும் எவ்வளவு விஷயங்கள் காட்டப்பட்டு, அதற்கு மேலே ஜீவன் இயல்பாகவே அடிமைப்பட்டவன், ஈஸ்வரனுக்கு இயல்பாகவே அவன் தலைவனாயிருக்கையாலே இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றுவதற்கு ஒரு புருஷகாரத்தை இடைவிடாது நேரே பற்றவும் நேரே ஏற்றுக்கொள்ளவும் கூடுமாயிருக்க, இப்படி இருவரும் புருஷகாரத்தை இடையிடுவது எதற்காக? நேரையே அங்கீகரிக்கலாம், இல்லை புருஷகாரத்தை முன்னிட்டு அங்கீகரிக்கலாம். நடு எதுக்காக இந்த புருஷகாரத்தை சொல்றார் அப்படின்னால், இருவர் முன்னிடுகிறதும் 152வது வாக்கியம். இருவர் முன்னிடுகிறதும் தம்தாம் குற்றங்கள் சமீப்பைக்காக. சமீப்பித்தல் என்றால் பொறுத்தருள்தல், பொறுக்கை. சேதனனுக்கு குற்றமாவது அனாதிகாலமாக எம்பெருமானிடம் ஈடுபடாதவனாய், மற்ற உபாயங்களிலே மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டவனாய், எம்பெருமானுடைய ஆணைகளை எல்லாம் சாஸ்திர விதிகள் மீறி சேர்த்து வைத்த குற்றம். இது சேதனனுக்கு இருக்கக்கூடிய குற்றம். ஈஸ்வரனுக்கு குற்றமாவது விளக்க முடியாத உறவு சம்பந்தம். ஜீவனோடு இருந்த போதிலும் அவனுடைய குற்றங்களை கணக்கிட்டு அனாதிகாலமாக ஜீவனை விலக்கி இருந்தது. ஜீவன் தன் குற்றத்தை போக்கிக் பொள்ளுகைக்காவது, தன்னை கண்டு எம்பெருமான் கோபிக்காதபடி செய்தல். எம்பெருமான் தன் குற்றத்தை போக்கிக் கொள்ளுகையாவது, ஜீவன் குற்றத்தை நினைத்து விலகாதபடி பண்ணு. இப்போ 2 குற்றங்கள், ஒன்றும் ஜீவாத்மா பண்ணும் குற்றங்கள், இன்னொன்று எம்பெருமான் பண்ணும் குற்றம். அதாவது தன்னுடைய பாபங்களை பார்த்து குற்றங்களை பார்த்து எம்பெருமானிடம் சேராமல் இருப்பது ஜீவனுக்கு குற்றம். இவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் அவனை அங்கீகரிக்காமல் போனால் அவனுடைய நிரங்குச சுவாதந்திரியத்திற்கு குற்றம் என்று பழியிடுவது போலே அமைகிறது இந்த வாக்கியம். ஆக இந்த ஜீவனுடைய குற்றத்தை நினைத்து விலகாதபடி பண்ணுகை. இது மட்டுமன்று, இதற்கு மேலும் இதற்கு ஒரு பயன் உண்டு என்கிறார் 153வது சூத்திரத்திலே. ஸ்வரூபசித்தியும் அத்தாலே, ஸ்வரூபசித்தியும் அத்தாலே 153வது வாக்கியம். ஸ்வரூபமாவது ஜீவனுக்கு எம்பெருமான் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை. முதல் நிலை ஜீவனுக்கு எம்பெருமானிடம் அடிமைப்பட்டிருக்கை. 2வது நிலை எம்பெருமானுடைய அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை. சர்வேஸ்வரனுக்கு ஸ்வரூபமாவது தன் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை. இதைத்தான் மதுரை ஆழ்வார் கண்ணினும் செலுத்தாம்பல காற்றார் தேவம் தன்னயம் திருவாய்மொழியிலே 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 4வது பாசுரத்திலே என்று அடியார்களுக்கு வசப்பட்டிருக்க அன்றோ சர்வேஸ்வரனுக்கு சொரூபமாக. எம்பெருமானுக்கு சொரூபம் எது? அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கை. அடியார்களுக்கு சொரூபம் எது? எம்பெருமானுக்கு வசப்பட்டிருக்கை. வசப்பட்டிருக்கை என்றால் அவன் விரும்பிய பிரகாரம் நடந்து கொள்ளுதல், அவன் விதித்த சாஸ்திர விதிகளை மீறாமல் இருத்தல் முதலான விஷயங்கள். இந்த 2ம் சித்திப்பது புருஷகாரத்தை முன்னிடுவதாலே என்பது வாக்கியத்தின் பொருள். இந்த 2 சித்திக்கணும். எங்க வேணும்? பிராட்டி புருஷகாரம் வேண்டும்.
புருஷகாரத்தை முன்னிடுவதாலே என்பது வாக்கியத்தின் பொருள். இங்கே பிராட்டி புருஷகாரம் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஆச்சாருடைய புருஷகாரம் என்றும் வைத்துக் கொள்ளலாம் என்பது மாமனுடைய திருவுள்ளம். முன்வாக்கியத்தில் ஸ்வரூபம் ஸ்வரூபம்னு சொல்லிட்டு வந்துரு. ஸ்வரூபம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படி பிள்ளைலாக ஆச்சார்ட்ட கேட்டோம். ஸ்வரூபம் என்றால் ஸ்வஸ்யரூபம் ஸ்வரூபம், தனக்கே உரித்தாயிருக்கக்கூடிய தன்மை. நம்முடைய சம்பிரதாயத்தில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை இந்த ஸ்வரூபம் ஸ்வரூபம் ஸ்வரூபம். ஔபாதிகமாய் நித்தியமான பாரதந்திரியம் இருவர்க்கும் உண்டிரே. 154வது வாக்கியம். அதாவது சேத்தனன் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பது அவனுடைய சொத்தாயிருக்கையாலே ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வருவது என்று சொல்லலாம். இந்த காரணமும் என்றும் இருப்பதாகையாலே இயல்பான பாரதந்திரியம் போல என்றும் இருப்பதாகவும் கொள்ளலாம். ஈஸ்வரனுக்குள்ள கர்மபாரதந்திரியம் ஜீவன் தான் அடியவனாய் இருப்பதனால் உண்டானதாகையாலே இந்த ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமை என்கிற இருப்பு இருப்பதினாலே ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வருவது என்றும் கொள்ளலாம். அந்த காரணம் என்றும் இருப்பதாகையாலே அதுவும் நித்தியமானது என்கை. இருவர்க்கும் உண்டு என்று சொல்லாமல் உண்டிரே இரே, அதாவது ஒரு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும்னால் இரே என்கிற வார்த்தையை பிரயோகிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர் வியாக்கியானம். இருவர்க்கும் உண்டிரே அப்படின்னா நிர்தாரணம் பண்றார் என்ன என்று சொன்னது இந்த விஷயம் பிரமாணங்களில் பிரசித்தமாய் இருக்கிறது என்று காட்டுவதற்காக. இப்படி எம்பெருமானை பற்றும் பற்று பிரபத்திக்கு, அதாவது நாம் செய்கின்ற பிரபத்தி எம்பெருமானை பற்றும் பற்று, எம்பெருமான் இந்த சேதனனை பற்றும் பற்று அவன் சுதந்திரனாகையாலே அவன் இஷ்டப்படி செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வீணாத்து போல் செய்வன செய்து கொள்ளான் என்கிறார் ஆழ்வார் என்று இந்த விஷயத்தை காட்டி அனுபவிக்கிறார். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபம் தந்தமிழோல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு 100 ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவதினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.